வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் 10ல் 2வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏபிசி என்ற முக்கோணத்தில் கோணம் பி என்பது ஏயின் 3/2 பங்கு ஆகும். கோணம் சி என்பது கோணம் ஏவை விட 20 டிகிரி அதிகம் எனில் அந்த 3 கோணங்களின் அளவுகளை காண்க. முக்கோணம் ஏபிசி முக்கோணம்ல அதுக்கு 3 கோணங்கள் இருக்கும். இங்க ஏன்ற கோணத்தை பத்தி எதுவும் சொல்லல. அப்ப ஏன்ற கோணம் ஏன்ற கோணமாவே இருக்கும். அதுக்கு அடுத்து பாருங்க, பீன்ற கோணம் எப்படி இருக்குன்னா பாருங்க, கோணம் பி ஈக்குவல் டு ஏன்ற கோணத்தோட 3/2 பங்கு, 3/2 பங்கு. அப்ப பாருங்க, மொத்த பங்கு 3, அதுல 2 பங்கு எது? கோணம் ஏ. கோணம் ஏ, கோணம் ஏவோட 3/2 பங்கு. அதுக்கு அடுத்து பாருங்க, கோணம் சி பாருங்க. கோணம் சி ஈக்குவல் டு ஏவை விட எவ்வளோ அதிகம்? 20 அதிகம். கோணம் ஏ கூட என்ன செய்யணும்? 20 கூட்டணும். அதிகம் இல்லையா, அதனால கூட்டுறோம். கூட்டினா என்ன கிடைச்சது? சி கிடைச்சிரும். சரியா? இதான் கொடுத்துருக்குது. நம்ம அந்த 3 கோணங்களை தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, நமக்கு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளவு? 180 டிகிரி. எந்த வகையான முக்கோணமாக இருந்தாலும் சரி, அந்த 3 கோணங்களின் கூட்டினா எவ்வளோ இருக்கும்? 180 இருக்கும். கோணங்கள் என்னென்ன? கோணம் ஏ பிளஸ் கோணம் பி பிளஸ் கோணம் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. இங்கே கோணம் ஏ பற்றி எதுவுமே சொல்ல, அப்போ ஏவாக தான் இருக்கும். ப்ளஸ் கோணம் பி பாருங்க, என்ன இருக்கு? 2/3 கோணம் ஏ. இந்த மாதிரி போட்டோம்னா அது வந்து கோணம். சரியா? ப்ளஸ் சி பாருங்க, கோணம் ஏ ப்ளஸ் 20 ஈக்குவல் டு எவ்வளவு? 180 டிகிரி. இப்போ பாருங்க, இங்கே ஒரு ஏ, இங்கே ஒரு ஏ கூட்டினா என்ன வரும்? 2A வரும் இல்லையா? அப்போ 2 தடவை இருக்குது. 2 தடவை கோணம் ஏ ப்ளஸ் இது அப்படியே வந்துடும் 2 தடவை கோணம் ஏ பை 3. இது புரிஞ்சுதா? இது ஒரு ஏ, இது ஒரு ஏ கூட்டினா 2A. அந்த கோணத்தை நம்ம அப்படியே எழுதிக்கிட்டோம். ஈக்குவல் டு 180. இது ப்ளஸ் 20, வலது கொண்டு வந்தால் மைனஸ் 20. இந்த இடத்துல நம்ம குறுக்கு பெருக்கல் எடுக்க போகிறோம். எடுக்கலாமா? பாருங்கள், இது கீழே பகுதி எதுவுமெல்லாம் 1 இருக்காது தான். முதல்ல பகுதியை பெருக்குங்க. 1 3 பேருனா 3 தான். 2 3 6A, அதாவது 6 கோணம் ஏ ப்ளஸ் 1 2 பேருங்க, 2 2, அப்போ 2A, அதாவது 2 கோணம் ஏ ஈக்குவல் டு 180ல் 20 கழிச்சோம்னா 160. இப்போ பாருங்க, இது 6A, இது 2A. 6 2 கூட்டினா 8A. அப்போ 8 கோணம் ஏ ஈக்குவல் டு 160 டிகிரி. இது வகுத்தில் இருக்குது. இங்கே வந்து என்ன மாறும்? பெருக்கலாக மாறிடும். நமக்கு என்ன? கோணம் ஏ தானே வேணும். அப்போ கோணம் ஏ ஈக்குவல் டு இந்த கோணம் ஏ கூட 8 எப்படி இருக்குது? பெருக்கல் இருக்குது. அப்போ இங்கே வந்தால் வகுத்தில் மாறும். 160 பெருக்கல் 3, இந்த 8 இங்கே வந்தால் வகுத்தில் மாறும். இதை கேன்சல் பண்ணுங்கள். 8 8, 8 14, இந்த 0 அப்படியே வந்துடும். அப்போ கோணம் ஏ ஈக்குவல் டு பாருங்கள், இங்கே 20 இருக்குது, பெருக்கல் 3, 20 3 பெருக்குனா 20 3 60 டிகிரி. என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? கோணம் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கோணம் பி கண்டுபிடிக்கலாம். பாருங்க, கோணம் பி ஈக்குவல் டு இந்த இடத்த பாருங்க, 2/3 கோணம் ஏ, 2/3 கோணம் ஏ நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு? 60. இதை கேன்சல் பண்ணுங்க. 1 3 3, 2 3 6, இந்த 0 அப்படியே வந்துடும். அப்போ பாருங்க, 2 20 பெருக்கல் இருக்கு, பிராக்கெட் வந்தாலே பெருக்கல் தான். 2 20 பெருக்குனா 40 டிகிரி. அதுக்கு அடுத்தது கோணம் சி பாருங்க, கோணம் ஏ ப்ளஸ் 20. கோணம் ஏ வந்து நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 60. அது கூட என்ன செய்யணும்? 20 கூட்டினா கோணம் சி கிடைக்கும். அப்போ கூட்டிட்டா எவ்வளவு? 60 கூட்டினா 80 டிகிரி. தேர்ஃபோர் முக்கோணத்தின் 3 கோணங்கள், முக்கோணத்தின் 3 கோணங்கள் என்ன பாருங்க? முதல் கோணம், கோணம் ஏ 60 டிகிரி, கோணம் பி 40 டிகிரி மற்றும் கோணம் சி எவ்வளவு? 80 டிகிரி ஆகும். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.